ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முக்கு தான் போகிறோம். இந்த ஃபார்மில் நிறைய வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதே மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து இயர் ஃபுல்லுமே இது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு சீசனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். இதுதான் இந்த ஃபார்மோட என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிக்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு பேக்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். இதில் நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய புல் வேகன்ஸ் வச்சுருப்பாங்க. இதை நம்ம எடுத்துக்கிட்டு இதில் நம்ம பறிக்கிற வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் வச்சுக்கலாம். கிட்ஸையும் வேணாலும் நம்ம இதிலே நம்ம உட்கார வச்சுட்டு நம்ம அழைச்சிட்டு போகலாம். உள்ளே போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா வந்து நிறைய இருக்கும். பசங்களுக்கு அங்கே விட்டு அந்தாண்ட வர்றதுக்கு மனசே வராது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆடு, மாடு, குதிரை, கோழி இதெல்லாமே அங்கே வளர்க்குறாங்க. இது கிட்ஸுக்கு எல்லாமே ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். இதெல்லாம் பாருங்க ஆடு. இங்கேயும் நம்ம உள்ளே போகலாம். இந்த இடத்துக்கு உள்ளே போனோன்னா என்னோட சின்ன பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவனுக்கு வந்து ஆர்வம் ஆயிடுச்சு. அவனுக்கு உள்ளே போயிட்டு அந்த ஆடுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புல் கொடுக்குறான் பாருங்க. புல் கொடுப்பான். அதே மாதிரி அந்த ஆட்டை எல்லாமே தடவி கொடுப்பான். அவனுக்கு அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு மனசே இல்லை. இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸு ப்ளே ஏரியா. இது வந்து ஒரு உடன் ட்ரெயின், இது அப்படியே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் போய் பசங்க போய் விளையாடுவாங்க. நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே பசங்களை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஃபார்முக்குள்ளே போனோம். நல்ல பெரிய இடம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அதே மாதிரி வெயிலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி பாருங்க குட்டியாக ஒரு டிராக்டர் வச்சுருந்தாங்க. இந்த டிராக்டர் ரைடு எப்படி அப்படின்னா நம்ம போய் டோக்கன் வாங்கிக்கணும். டோக்கன் வாங்கிட்டு அதை வந்து நம்ம வந்து அந்த டிராக்டரில் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா டிராக்டரில் போகலாம். அதில் இந்த ஒரு டிராக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பையனுக்கு அவனால் ஓட்ட தெரியாது அப்படிங்கிறதுனால பெரிய பையன் வந்து அவன் தான் ஓட்டினான். இவனை சும்மா உட்காந்துட்டு போனாங்க. பசங்களுக்கு 2 பேருக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதில் போகிறதுக்கு. அதே மாதிரி நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சினிமா ஷூட்டிங்காக இல்லை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டிங்கான்னு தெரியலை. அந்த இடத்துல டென்ட் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல நடந்துச்சு. நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த போது பாருங்கள் டிராக்டர், இதுலேயும் நம்ம வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு போகலாம். நம்ம இதுக்கு பேக் சைடில் தெரியுது பாருங்கள், இதெல்லாம் தான் ஃபார்மு. ரைடில் எல்லாமே அடல்ட்டுமே போகலாம். நாங்கள் கிட்ஸை தான் அனுப்பிச்சி விட்டோம். நாங்கள் போகலை, அவங்கள மட்டும்தான் அனுப்பிச்சி விட்டோம் அந்த ரைடில் எல்லாத்துலேயுமே. இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. ரைடர் வந்து சிங்கிளாக இருந்தால் கூட அவங்க வந்து அழைச்சிட்டு போவாங்க. நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நாங்கள் போன அன்னைக்கு பாருங்கள் வேறு யாரும் கிட்ஸு இல்லை, எங்கள் பசங்க மட்டும்தான். அவங்களையும் அழைச்சிட்டு போனாங்க. அதே மாதிரி நம்ம அங்கே பறிக்கிற ஃப்ரூட்ஸுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருப்பாங்க, பாலித்தீன் கவர் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல. இப்போ நாங்கள் ஃபார்முக்குள்ளே என்டர் ஆனே நாங்கள் பறித்தது பார்த்திங்க அப்படின்னா லெட்டஸ் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேணுங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம பறிச்சுக்கலாம். அதை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிகப்பு முள்ளங்கி இருக்கும் பாருங்கள், அதுவும் வந்து நமக்கு வேணுங்கிறத நம்ம பறிச்சுக்கலாம். அது அடுத்தது அதை போய் பறிக்க போனோம். இதுதான் பாருங்கள் புல் வேகன். இதிலே பாருங்கள் நம்ம பறித்தது எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். எங்கள் பசங்களுக்கு நாங்கள் போகும்போது சரி எங்கேயாவது அவங்க உட்காரணும், கால் வலிக்குதுன்னா சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக சேர் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதையும் அதிலே உட்கார வச்சுட்டு 2 பசங்களையும் வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் டயர்டும் ஆகிட்டாங்க. ரொம்ப தூரம்னால அவங்களால வந்து நடக்க முடியல. அதனால் 2 பேரையும் அதில் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் இழுத்துட்டு போனோம். இது நம்ம இழுக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாலாம் தெரியாது, ஈஸியாக நம்ம இழுத்துட்டு போகலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இது வந்து பிளாக்பெரிக்கு வந்தோம். பிளாக்பெரி பாருங்கள், நாங்கள் போன சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து பழுக்கலை. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ரெட் கலரில் இருக்கும். இன்னும் சில இது பார்த்தீங்க அப்படின்னா காயாகவே க்ரீன் கலரில் எல்லாமே இருந்துச்சு. அதான் ஒவ்வொரு சீசனை பொறுத்து தான் எல்லா வெஜிடபிள்ஸுமே கிடைக்கும் நமக்கு. இந்த சீசன் வந்து இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு ஒரு சில இது மட்டும் கொஞ்சமாக பழுத்திருந்ததை மட்டும் பறிச்சுட்டு போனோம். இது எல்லாமே வந்து ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறிக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஸ்டிக்கு மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க. அதால் நம்ம பறித்தோம் அப்படின்னா பறிச்சுட்டு நம்ம வரலாம். மேக்ஸிமம் நம்ம மேலேருந்து பறித்தோம் அப்படின்னா கீழே விழும்போது பார்த்திங்கன்னா அடிபட்டுரும், கொஞ்சம் வீணாக போயிடும். கொஞ்சம் கிட்டக்க இருக்கிறது மாதிரி நம்ம பறிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாள் வீணாக போகாமல் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும் எல்லாமே, டேஸ்ட் வைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி, இதுக்குள்ளேயும் போனோம். ஆனால் ராஸ்பெரி வந்து நிறைய வந்து பறிக்கிறது மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தோம். அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போனோம் இல்லையா, அந்த பாக்ஸ்லேயே பறித்து எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ தான் அடிப்படாமல் இருக்கும். பாருங்கள் ராஸ்பெரி எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதோட
செடியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம நேரில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. அடுத்து இது பாருங்க. இத நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஊர்ல இருக்கிற உளுந்து, பயிறு செடி அந்த மாரி தான் இருந்துச்சு. எனக்கும் பார்க்கும்போது என்ன வச்சிருக்காங்க? உளுந்து செடி மாரியே இருக்கே அப்படின்னு தோணுச்சு. பாருங்க நெறைய பேர் பறிச்சுட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பீன்ஸ். இதெல்லாம் வந்து இந்த ட்ரக் ஒண்ணு வச்சிருக்காங்க பாருங்க. இதுல எல்லாமே பறிச்சு அ அவங்க வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க இது எல்லாமே. இதுல பார்த்தீங்கன்னா நெறைய இருந்துச்சு. பீன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா அ பிஞ்சாவே இருந்துச்சு. அதுவும் நாங்க வந்து வேணுங்கிற அளவுக்கு பறிச்சுட்டு வந்தோம். எவ்வளவு வேணாலும் நம்ம பறிச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற இடம் பார்த்தீங்க அப்படின்னா, சன்ஃப்ளவர். பாருங்க, நெறைய வந்து சன்ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. இதையும் நம்ம வேணுங்கிறத பறிச்சுட்டு நம்ம வாங்கிட்டு போகலாம். நெறைய பார்க்கவே வந்து அழகா இருந்துச்சு. இந்த இடத்துலலாம் நின்னு நம்ம அழகா ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, இது ஒரு முக்கியமான இடம். லாவெண்டரு. நாங்க இதுக்கு முன்னாடி போனப்ப எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, லாவெண்டர் இந்த அளவுக்கு இல்ல. இத கிராஸ் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, அவ்ளோ ஸ்மெல்லா இருந்துச்சுங்க. நல்ல வாசனையா இருந்துச்சு. இதுல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ தேனீ இருந்துச்சு. கொஞ்சம் பயமா இருந்துச்சு, கடிச்சிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ள அவ்ளோ தேனீ இருந்துச்சு. நம்ம வேணுங்கிறத பறிச்சு, நம்ம வந்து அப்படியே பஞ்சஸ் மாரி குடுக்குறாங்க. அத நம்ம வாங்கிட்டு போகலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நாங்க போனப்ப இதெல்லாமே கட் பண்ணி பஞ்ச் பஞ்சா இதெல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு சேல் பண்றதுக்காக கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் நாங்க பார்த்தோம். பார்க்கறதுக்கு புல்செடி மாரி இருக்கு பாருங்க. இது எல்லாமே லாவெண்டர். அவ்ளோ அழகா இருந்துச்சு இதுவும். இது உள்ளேயும் போயிட்டு நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு பிளேஸ் தெரியுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல நின்னு நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். நாங்க வெளியில தான் போனோம். உள்ளுக்குள்ள போகல. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போறது அவகேடோ. அவகேடோ வந்து மரம் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயும் நெறைய வீடுகள் எல்லாம் இந்த அவகேடோ மரம் வச்சிருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். இந்த சீசன்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவகேடோ வந்து காயா தான் இருந்துச்சு. அப்போதைக்கு நம்ம வந்து பறிக்கிறது மாரி எதுவும் இல்ல. பாருங்க எவ்வளோ இலைகளுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா, காயும் காய்ச்சிருந்துச்சு. அடுத்தது பாருங்க, ரெட் கலர்ல இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு தான் இது. அதே மாரி ஒயிட் கலரும் இருந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் ரெட் கலர்ல இருந்துச்சு. சரின்னு அத பறிக்க ஆரம்பிச்சுட்டோம். இங்க பாருங்க இந்த மாரி செடிகள்லேருந்து இது பாருங்க ஒயிட் கலர் பொட்டேட்டோ இருக்கு பாருங்க இது எல்லாமே. இத வந்து அடியில வேர்ல வந்து நம்ம அதெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நெறைய இருந்துச்சு. ஒரு இதில பார்த்தீங்க அப்டின்னா, 1 கிலோ அளவுக்கு கூட இருந்துச்சு. நெறைய உருளைக்கிழங்கு இருந்துச்சு. பசங்களுக்கு ஒரு ஆர்வம். அப்புறம் பசங்களையும் நாங்க வந்து அதுலேருந்து உருளைக்கிழங்கெல்லாம் எடுக்க வச்சோம். அடுத்தது பாருங்க, கத்திரிக்காய் செடி. பார்க்கறதுக்கு அவ்ளோ பசுமையா இருந்துச்சு. நல்ல ஹைட்டா இருந்துச்சு செடி பார்த்தீங்கன்னா. இது எல்லாமே கத்திரிக்காய் வந்து இந்த நீட்டு சைஸா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி கத்திரிக்காய் நெறைய பூவும் இருந்துச்சு. அதே மாரி பறிக்கிறது மாரியும் நெறைய இருந்துச்சு. இதுவும் நாங்க வந்து இந்த கத்திரிக்காவும் பறிச்சுட்டு வந்தோம். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பறிக்கிறது மாரி இருந்துச்சு. முள்ளு எல்லாமே அதிகமா இருந்துச்சு. சிசர் எடுத்துட்டு போயிருக்கலாம். மறந்துட்டு போயிட்டோம் நாங்க போகும்போது. இது பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் அது. பிக்லிங் குக்கும்பர் அப்படின்னு பேரு. இது வந்து உண்மையாவே அவ்ளோ டேஸ்ட்டா நல்லா இருந்துச்சு. ஆனா இது பார்க்கறதுக்கு முள்ளு மாரி தெரியுது பாருங்க. ஆனா இது முள்ளு கிடையாது. சும்மா நம்ம கையால இப்படி எடுத்தோம் அப்படின்னாலே இந்த மேல உள்ளதெல்லாம் வந்துரும். அதே மாரி இத பார்த்தீங்கன்னா, நாங்க பறிச்சதெல்லாம் கொஞ்சம் தான். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ இது பறிச்சுட்டு போனாங்க. இது பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் ஸ்குவாஷ் இது. பார்க்கறதுக்கு பரங்கி பூ மாரியே தெரியும். அதோட செடி மாரியே தெரியும். இது ஒரு ஸ்குவாஷ் இது. அடுத்து பாருங்க, இது வந்து தக்காளி செடி. இதுக்கு எப்படி வந்து அவங்க பராமரிக்கிறாங்கன்னு பாருங்க. நெறைய வந்து தக்காளி செடி பார்த்தீங்கன்னா, நல்லா ஹைட்டாவும் இருந்துச்சு. அதே மாரி அத வந்து சாயாம இருக்கிறதுக்காக இந்த மாரி குச்சி வச்சு அது எல்லாமே கட்டியிருந்தாங்க. நெறைய இருந்துச்சு. ஆனா நாங்க போன நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி எல்லாமே காயா தான் இருந்துச்சு. எதுவுமே பழுக்கல. இப்போதைக்கு அந்த சீசன் கிடையாது. அதே மாரி அங்க போர்ட்லயே போட்டிருக்காங்க. இந்த மந்த்ல என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், என்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அந்தந்த சீசன்ல தான் நம்ம போனோம் அப்படின்னா, அப்போதைக்கு என்ன கிடைக்குதோ அத மட்டும் தான் நம்ம பறிச்சுட்டு போலாம். மெயினா நாங்க போனது வந்து ஸ்ட்ராபெர்ரிக்காக போனோம். ஆனா இது வந்து ஸ்ட்ராபெர்ரி சீசன் இல்ல அப்படின்ட்டாங்க. ஒண்ணுமே அந்த ஸ்ட்ராபெர்ரி செடிய நம்ம எதுவுமே பார்க்க முடியல. டிராக்டர் ரைடு இருந்துச்சு. நம்ம எங்க வேணாலும் ஏறிக்கலாம். அதே மாரி இறங்கிக்கலாம். அந்த இடத்துல இப்ப ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்கு அப்படின்னா, நாங்க இந்த இடத்துல இறங்கிக்கிறோம் அப்படின்னா இறங்கிக்கலாம். அதே மாரி இப்ப சன்ஃப்ளவர் இருக்கு பாருங்க, பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல நின்னு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல இறங்கி நம்ம வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம அடுத்து வர்ற டிராக்டர்ல நம்ம ஏறிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபார்ம்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. இதுல அங்க விளையிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வச்சிருந்தாங்க. அதெல்லாமே ஒரு ரவுண்ட் எல்லாமே பார்த்தோம். நான் இங்க எதுவுமே வாங்கல. மோஸ்ட்லி அங்க பறிச்சதுனால இங்க எதுவும் வாங்கல. நம்ம பறிச்சோம் பார்த்தீங்க இல்லையா? பறிச்சது எல்லாமே இங்க வெயிட் போட்டு அதுக்கான அமௌண்ட்ட பே பண்ணி வாங்குற இடம் வந்து இதுதான். இங்கே வேணாலும்
நம்ம வந்து உள்ள ஃபார்முக்குள்ள எல்லாம் போகலை அப்படின்னா இங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் இதை வேணாலும் நம்ம வந்து வாங்கிட்டு நம்ம போகலாம். அவ்வளோதாங்க. இந்த இடத்துக்கு போனது வந்து ஒரு உண்மையாகவே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பசங்களுக்கும் வந்து நல்லா அவங்களுக்கும் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.